2026 தேர்தல்ல நம்முடைய மின்னம்பலத்தின் மெகா சர்வேயின் கருத்து கணிப்பின்படி அந்த முடிவு என்ன மற்றும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம். ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 விஜயகாந்த் அவர்கள் ஜெயித்த தொகுதி. அப்போதான் எதிர்கட்சி தலைவரானார் விஜயகாந்த் அவர்கள். அதற்கு பிறகு 2016, 2021 இப்போ திமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருந்தார். அவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. இந்த முறை களம் காண்பதன் மூலமாக அவர் ஹாட்ரிக் அடிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவினரிடம் இருக்கிறது. ரிஷிவந்தியம் தொகுதியை தேமுதிகவும் வாங்க நினைச்சாங்க, காங்கிரசும் தங்களுக்கு ஒதுக்குவாங்களா திமுக கூட்டணியிலன்னு எதிர்பார்த்தார்கள். ஆனா திமுக விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரசுக்கும் இங்க நிறைய வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கடந்த கால வரலாற்றின் முடிவுகள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 1984 காங்கிரஸ் வேட்பாளராக வெற்றி பெற்ற சிவராஜ் 1996, 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார். 2006 காங்கிரஸ் வேட்பாளராகவும் அவர் நின்று மொத்தம் ஒரு 4 முறை வெற்றி பெற்றிருக்கார். ஆக காங்கிரசுக்கும் கணிசமான வாக்குகள் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்த்தரப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செழியன் அவர்கள் வேட்பாளராக இங்கு நிற்கிறார். இவர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். பாமகவில் ஒரு முக்கிய நிர்வாகியாகவும் பார்க்கப்படுகிறார். நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த மெகா சர்வேயின் படி திமுக 47%, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக 32%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 5% என்று முடிவுகள் வந்திருக்கிறது. ஆக திமுக 15% இடைவெளியில் முன்னிலையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் ஹாட்ரிக் வெற்றி பெறுவாரா என்பதை, மக்கள் தீர்ப்பு எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.